Taste the Daily. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அருகே உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கென முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் 30 நிமிடம் விஜய் பேசுவார் என தாவேக நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கும் நிலையில் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். தற்போது நாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த ரெசார்ட், இந்த இடத்துல தான் வரக்கூடிய புதன்கிழமை அந்த தொடக்க விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினர் இந்த கொண்டாட்டத்தை பிரம்மாண்டமாக செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெசார்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், அந்த மகாபலிபுரம் அருகில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி கிராமம், அந்த கிராமத்திலே தான் இந்த ரெசார்ட் இருக்கு. இந்த ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்கு. உள்ள அந்த பெரிய ஹால்ல 2500 பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வகையில ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த கூட்டரங்கிலே தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு உணவு உள்ளே சமைப்பதற்கான அந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிளேட் சாப்பாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய். ஒரு பிளேட் 2300 ரூபாய் சாப்பாடு பிளஸ் டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2800 அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உள்ள நம்ம மேனேஜர் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க. 3000 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் கிட்ட பேசும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள 3000 பேர் இருந்தாலும் வெளியில கிட்டத்தட்ட 3000 இருந்து 5000 பேருக்கு மேல் வேடிக்கை பார்ப்பதற்காக, விஜய் அவர்களை பார்ப்பதற்காக, அவருடன் புகைப்படம் எடுப்பதற்காக பலரும் இங்கே கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடம் முழுவதும் ஒரு டிராபிக் ஜாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதற்கேற்ப காவல்துறை சார்பில் விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்ம வரக்கூடிய வழியில, சென்னையிலிருந்து இந்த ரெசார்ட் வர வழியில ஈசிஆர் நெடுக்க பாத்தீங்கன்னா பேனர்கள் வரிசையா வச்சிருக்காங்க. தலைவரே வருக, எதிர்கால வருங்காலமே தமிழகமே, எங்களின் முதல்வரே, தமிழகத்தினுடைய முதலமைச்சரே என்று சொல்லி எல்லாம் விஜயை புகழக்கூடிய வகையில பல புகழ்மிக்க அந்த வாசகங்களை எழுதி அவரை வரவேற்றும் வாழ்த்தியும் பேனர்களை வைத்திருக்கிறார்கள். அதே போல நாளை மறுதினம் இந்த இடம் ஒரு திருவிழா போல இருக்கும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே விக்கிரவாண்டியிலே ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினார்கள். அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் குவிந்தார்கள். இது மாநாடு இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் விஜய் சுமார் 30 நிமிடங்கள் பேசுவார் என்றும், அந்த பேச்சு அனல் தெரிக்கக்கூடிய அரசியல் பேச்சாக அமையும் என்றும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாளை மறுதினம் இந்த இடத்தில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இந்த ரெசார்ட் முழுமையுமே தமிழக வெற்றிக் கழகத்தினருடைய அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்ற இடங்களில் வைப்பதை விட இந்த இடம் அனைவரும் செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. எனவே தற்போது நாம் உள்ளே சென்று பார்த்தபோது அந்த இடத்தில் சேர்களை அடுக்குவது, அதே போல அந்த இடத்தை சுத்தம் செய்வது, முன்னோட்டமாக என்னென்ன பணிகள் எல்லாம் தேவையோ அத்தனை பணிகளும் உள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாளையும் இந்த பணிகள், அலங்காரம் செய்வது, இந்த டெக்கரேஷன் ஒர்க்கு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். Taste the Daily.